வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷனல் அனலைசிஸில் ஃபைனைட் டைமென்ஷனல் ஸ்பெக்ட்ரல் தேரி. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் அதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் இந்த பார்ட்டில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் அந்த பாயிண்ட்டு பார்த்தோம்னா let T be an operator on Hilbert space H, then a scalar lambda is called an eigenvalue of T if there exists a non-zero vector x in capital H such that Tx equal to lambda x. Also, if lambda is an eigenvalue of T, then any non-zero vector x in H such that same Tx equal to lambda x is called an eigenvector of T belonging to the eigenvalue lambda corresponding இந்த Tx equal to lambda x வந்து நம்மளுக்கு ஐகன் வேல்யூ கொடுக்குறோம். அதே Tx equal to lambda x corresponding this ஐகன் வேல்யூ lambda. ஒரு சின்ன நோட் இருக்குது நம்மளுக்கு. என்னென்னு பார்த்தோம்னா ஐகன் வேல்யூஸ் ஆர் சம்டைம் கால் என்ன சொல்கிறாங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் வேல்யூ, ப்ராப்பர் வேல்யூ ஆர் ஸ்பெக்ட்ரல் வேல்யூ. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், இதில் ஸ்பெக்ட்ரல் வேல்யூ தான் சொல்கிறோம். சிமிலர்லி ஐகன் வெக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் வெக்டர்ஸ், ப்ராப்பர் வெக்டர்ஸ் ஆர் ஸ்பெக்ட்ரல் வெக்டர்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்து இதில் பார்த்தோம்னா இன்னொரு சின்ன நோட் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா the set of all eigen values of T is called the spectrum of T and if denoted by sigma of T. அதாவது நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறாங்க. அதை எப்படி டினோட் பண்ணலாம் சிக்மா ஆஃப் Tனா திஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் திஸ் கரஸ்பாண்டிங் T. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் இதில் பார்த்தோம்னா if x is an eigenvalue eigenvector of T corresponding to the eigenvalue lambda, then lambda x is also an eigenvector of T corresponding to the same eigenvalue lambda. Here alpha is any non-zero scalar. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா if x is an eigenvector of T, then x cannot correspond to more than one eigenvalues of T. ஸோ ஒரு ஐகன் வெக்டார்னு பார்த்தோம்னா அது கரஸ்பாண்டிங்காக ஒரே ஒரு ஐகன் வேல்யூ தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? cannot more than one eigen values of T. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா an operator T on a finite dimensional Hilbert space H is a singularன்னு சொன்னாங்கன்னா if and only if there exists a non-zero vector x in H such that Tx equal to 0. இது எப்போ நம்மளுக்கு Hilbert space H வந்து சிங்குலராக இருக்கும்போது இது இருக்கும்போது அது சிங்குலராக இருக்கும். ஸோ அடுத்த ஃபிஃப்த்து பாயிண்ட்டு பார்த்துடலாம். ஃபிஃப்த்து பாயிண்ட்டு பார்த்தோம்னா அது ஸ்பெக்ட்ரல் தேரம் வருது நம்மளுக்கு. அது ஃபிஃப்த் பாயிண்டில் பாருங்கள் if T is a normal operator on a Hilbert space H, then x is an eigen vector of T which eigenvalues lambda if and only if x is an eigen vector of T star with eigenvalue lambda bar. ஸோ நமக்கு டீக்கு ஐகன் வேல்யூ லேம்டானா ஐகன் வேல்யூ அது கரஸ்பாண்டிங்காக எக்ஸ் இஸ் அன் ஐகன் வெக்டர் ஆஃப் டி ஸ்டார்னா வித் ஐகன் வேல்யூ லேம்டா பார்னு வரும். டீக்கு லேம்டா, இதுக்கு வந்து டி ஸ்டாருக்கு வந்து லேம்டா பார் தான் ஐகன் வேல்யூ. இஃப் டி இஸ் அ நார்மல் ஆப்ரேட்டர் ஆன் Hilbert ஸ்பேஸ் ஹெச்னா தென் த ஐகன் ஸ்பேசஸ் ஆஃப் டி ஆர் பேர்வைஸ் ஆர்த்தோகனல். சரிங்களா? இஃப் டி இஸ் அ நார்மல் ஆப்ரேட்டர் ஆன் Hilbert ஸ்பேஸ் ஹெச்சாக இருந்தால் அதனுடைய ஐகன் ஸ்பேசஸ் ஆஃப் டி ஆர் pairwise orthogonal. ஸோ அடுத்து செவன்த்து பார்த்தோம்னா if T is a normal operator on a Hilbert space H, then each eigenspace of T reduces T. ஸோ நெக்ஸ்ட்டு தான் இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ட்ரல் தேரம். ஸ்பெக்ட்ரல் தேரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா let T be an operator on a Hilbert space finite dimensional Hilbert spaceன்றாங்க. let அதுலேருந்து lambda 1 lambda 2 distinct eigenvalues of T let m1, m2, up to m be the corresponding eigenspaces. இங்கே முன்னாடி எடுத்தது lambda 1 lambda 2 eigen value எடுத்தோம், அது corresponding eigenspaces. and let p1 p2 pm be the projections on these eigenspaces. so then the following statements are all equivalent to one another. என்னன்னு பார்த்தோம்னா the mi's are pairwise orthogonal and span H. The p's are pairwise orthogonal p1 plus p2 up to pm equal to 1
and t equal to lambda 1 p1 plus lambda 2 p2 up to lambda m pm. t என்னவாக இருக்கும் நம்மளுக்கு நார்மல். ஸோ ஒன்றுக்கு ஒன்று நமக்கு இது ஈக்குவலன் கண்டிஷனாக எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரல் தேரம். நெக்ஸ்ட் ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன். ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷனில் பார்த்தோம்னா let t be an operator on Hilbert space H if there exist distinct complex numbers என்னது lambda 1 lambda 2 up to lambda m and a non-zero pairwise orthogonal projections p1 p2 up to pm such that t equal to lambda 1 p1 plus lambda 2 p2 plus up to lambda m pm and p1 plus p2 up to pm equal to 1. Then the expression 1 for t is called a spectral resolution for t. This t is called a spectral resolution for t. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா the spectral resolution of a normal operator in a finite dimensional non-zero Hilbert space is unique. இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, spectral resolution of a normal operator on a finite dimensional non-zero Hilbert space is unique. 11th வந்து if t is a normal operator in a finite dimensional Hilbert space H, then there exists an orthonormal basis for H is relative to which the matrix of t is diagonal. t வந்து நார்மல் ஆப்ரேட்டர் ஆன ஃபைனைட் டைமென்ஷனல் ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்குது. தென் தேர் எக்ஸிஸ்ட் an orthonormal basis for H relative to which the matrix of t is diagonal. 12th பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு இருக்கும். எப்போது if t is an operator on a finite dimensional Hilbert space H, then the following statements are true. எப்போது t சிங்குலராக இருந்தால் இந்த ஸ்பெக்ட்ரம் set of all eigen values என்னது ஜீரோவாக இருக்குன்றாங்க. t நான் சிங்குலராக இருந்து லாம்டா சிக்மா ஆஃப் டீனா லாம்டா இன்னஸ் எதில் இருக்கும், சிக்மா ஆஃப் டி இன்னஸில் இருக்கும். இஃப் லாம்டா பிலாங்ஸ் டு சிக்மா ஆஃப் டீனா இஃப் p is any polynomialனா then polynomial of lambda belongs to sigma of polynomial of t. d பார்த்தீங்கன்னா if a is நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா at a inverse equal to sigma of t இருக்கும். here sigma of t denotes the spectrum of t. Spectrum of t into the set of all eigenvalues of corresponding t. That means the set of all eigenvalues of t. இதுதான் நமக்கு வந்து 12th point. ஸோ அடுத்து ஒரு if and if theorem. An operator t on a finite dimensional Hilbert space H is normal இருந்துச்சுன்னா if and only if adjoint t star is a polynomial in t. எப்போனா ஒரு ஆப்ரேட்டர் t on a finite dimensional Hilbert space H is normal இருந்துச்சுன்னா if and only if its adjoint t star is a polynomial in t. 14th பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்டிஷன் இருக்குது நம்மளுக்கு. let t be a normal operator on a finite dimensional Hilbert space H with the spectrum என்னது lambda 1 lambda 2 up to lambda m, then the following statements are true. எப்போல்லாம் true, t is self adjoint இருந்தால் each lambda is greater than or equal to 0 இருக்கும். t is பாசிட்டிவாக இருந்தால் each lambda i greater than or equal to 0. t is self adjoint இருந்தால் each lambda i ரியலாக இருக்கும். t is யூனிட்டரியாக இருந்தால் lambda mod of lambda i equal to 1 for every i. Final point, if H is a Hilbert space of finite dimensional n, then dimensional of b of h தான் n ஸ்கொயர்னு வரும். b of h சரிங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் அனலைசிஸில் நமக்கு லாஸ்ட் செக்ஷனில் வரும். அதாவது பானார் ஸ்பேஸ் ஒரு செக்ஷனு, ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஒன்று, அதுக்கப்புறம் இது லாஸ்ட் செக்ஷன். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3 செக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபங்க்ஷனல் அனலைசிஸ் ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு ஒரு 100 பாயிண்ட் போட்டிருக்கோம், பானார் ஸ்பேஸுக்கு ஒரு 7 பார்ட்டாக போட்டிருக்கோம். அது 70 பாயிண்ட் வரும் சரிங்களா. அதை சேர்த்து கூட போட்டலாம், நீங்கள் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரே இதுவாக கூட பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.